Guys, good morning once again. Welcome back to my channel and now we are 37 bikers. ஏன்னா கூலர்ஸ் கேப்லாம் போட்டு எங்கே போகிறோம்னு நினைக்காதீங்க. நம்ம செலிப்ரேஷன் ஆஃப் பைக்கர்ஸ் சென்னை. ஸோ அங்கே தான் கிளம்பிட்டோம் வித் ஆல் ஆஃப் மை பாய்ஸ். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பைக்கில் போகல. ஸோ ஒரு சேஞ்சாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போகலாம், ஏன்னா கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காரில் கிளம்பிட்டோம். 2 சாவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி 2 பேர் இருக்கிறாங்க. பாய்ஸ் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மச்சான் மாண்டியில் வந்து ஃபுல் பைக்கில் ஆடிட்டு இருக்கான். மீட் மிஸ்டர் பாபி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. பஸ்ஸுக்கு சாப்பாடு தெரியுங்களா? சாப்பாடு சோறு தான், நான் வாங்கி தரேன். சென்னைக்கு 2 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக கோயம்புத்தூர்லேருந்து காலையில் வந்துட்டு ஒரு 6 மணிக்கு கிளம்பலான்னு நினச்சோம். எல்லோரும் குபி ரெடியாக 7 மணிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் 7:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பவே 8 மணி ஆயிடுச்சு. ஸோ 8 o'clock தான் கிளம்பணும். இப்போ நம்ம டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு என் தலைவன் ஆர்ட் ரேசரை பார்த்துட்டு ஸோ அவரை மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து லைக் அவருக்கு கூட கொஞ்சம் பாய்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அங்கே ஒரு 2-3 கார்ஸ் இருக்கும். ஸோ அவங்களோட அப்படியே ஜாயின் பண்ணி நம்ம சென்னை போகிறதா இன்றைக்கோட பிளானு. ஸோ மோஸ்ட் ப்ராபவாக இன்றைக்கி ஒரு 6 மணிக்கே போயிடுவோன்னு நினைக்கிறேன். போயே தீருவோன்னு நினைக்கிறோம். சரி, நான் வந்துட்டு சேலம் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே vlog கண்டினியூ பண்ணுறேன். என் தலைவன் ஹார்ட் ரேசர் வீட்டில் தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா ஹார்ட் ரேசர் வீட்டில் வண்டி கலர்லாம் வந்திருக்கோம். வண்டிகள் கோயம்புத்தூரில் தண்ணி இல்லாத காரணத்தில் நம்ம சேலம் வந்து வண்டி கழுவோம். பாய்ஸ் கொஞ்சம் தண்ணி வைங்க, நினைக்கு அடிச்சு விடுவேன். சென்னைக்கு போகிறதுனால வண்டி சுத்தமாக போகணும் அப்படின்னு என் தலைவர் சொன்னார். அதனால தான் வண்டி கழுவுறோம். ஓகே, வண்டி வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்து வந்து சோப் போடணும். அதான் எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறோம். வாய்ப்பு இருக்குது. மச்சான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி கழுவிட்டு இருக்கோம். ரொம்ப க்ளோஸ். ஏன் மச்சான் கழுவுலான்னு பார்த்தீங்கன்னா பாதி வந்து விட்டுட்டு போவான் அப்படின்னு சொல்லி அவனை ஏமாற்றி வச்சுட்டு அதெல்லாம் வண்டி தொடச்சு நானும் போய் சும்மா அப்படி லைட்டாக தொடக்கிற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு சாரி ரிவர்ஸ் போடுறதுக்கு பஸ் இயர் போட்டேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நான் சாரி ஆஃப் ஆகிக்கிட்டே இருக்குது. என்ன கரும்புன்னு தெரியல, வண்டி ஆஃப் ஆகிட்டே இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேக்கரியில் போய் நின்று ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு 2 காசு வரும். ஸோ அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு நம்ம அப்படியே சென்னை போகிறதான் பிளானு. வெந்து தெரிஞ்சதுக்காடு கார் எடுத்துகிட்டு சென்னைக்கு ஓடு போகலாமா? வரலையா? ஏன் சாபாசா த கல்பிரிட். ஓகே பாய்ஸ், போகலாமா? போகலாமா கைஸ்? இந்த ரைடில் நம் இணைப்பில் எழுந்திருப்பவர்கள் மணி பாண்டா விளாக்ஸ் ப்ரோ, பாண்டா விளாக்ஸ் ஜோக்கர் பாண்டா, ஜோக்கர் பாண்டா, அப்புறம் நம்ம ராக்கி பாய், ராக்கி பாய். என்ன இருக்கு சாபாஸ். போகலாமா? போகலாம். பத்திரமா கூட்டிட்டு போயிருவீங்களா? காற்று அடிச்சுட்டு போகலாம். அது ஓகே, காற்று அடிக்கிற கிளம்புறோம். ப்ரோ உன்னை பார்க்கும்போது ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரியே இருக்கு ப்ரோ. Yeah. I'm from UK. Returned yesterday. Come, but I lost my Indian monies. Now I have only UK dollars. So ஐயோ மோனி நான் பார்த்துட்டேன். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சேலம் இருக்கு இல்லையா? ஸோ சேலமில் தான் இருக்கோம். பாய்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கேதர் ஆகிட்டோம். நம்ம தாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் செக் பண்ணிட்டு நம்ம 2 பிக் டாய்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பெட்ரோல் பண்ணியாச்சு, ஃபியூல் பண்ணியாச்சு, ஏர் செக் பண்ணியாச்சு. ஸோ எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா வெந்து தெரிஞ்சதுக்காடு சென்னைக்கு அப்படியே குடுகுடுன்னு ஓடுன்னு கிளம்பிட்டோம். The next day. மீட் மிஸ்டர் மேப் மணி பாபி. இதான் பாபியின் உண்மையான முகம். உங்களுக்கு டோர் ரூம் கொடுத்துருக்கு, அதே பெட் அடிச்சுக்காம படுத்துக்கோங்க. ஸோ கைஸ், குட் மார்னிங். ஸோ நேற்று வந்து நைட்டு 12 மணி ஆயிடுச்சு சென்னை சேலம்லேருந்து அப்படியே சென்னை வர்றதுக்கு. நான் ஆப்வியஸாக லைக் நிறைய வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா லைக் லைட் வந்து விசிபிளாக இருக்காதுல்ல, அதனால் நைட்டு கொஞ்சம் அப்படியே டிலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இடையில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபன்லாம் பண்ணிட்டு வந்தோமா. ஸோ அப்படியே டிலே ஆகிடுச்சு. அதனால் நைட்டு வந்து நம்மளால் vlog கண்டினியூ பண்ணல. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock ஆச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ரூமில் தான் இருக்கோம். இந்த ரூம் பேர் என்னன்னு தெரில. ஆமாம், இந்த ரூம் பேர் என்னடா? இந்த ரூம் பேர் என்ன? ஏதோ ஒரு மஹாலுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா நம்ம ரேஸ் ட்ராக் இருக்குல்ல, ஸோ அதுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஓயோ ரூம். ஓயோனா நீங்கள் நினைக்கிற ஓயோவில் இது வேறு மாதிரி வச்சு இது ஸ்டே பண்ணுற மாதிரியான ஓயோ.
வெந்து தனிந்த காடு பாபிக்கு ஒரு வணக்கத்தை போட்டு ஓடு. ஆக்சுவலாக இன்னைக்கு என்ன சம்பவம்னா நாங்கள் எல்லாரும் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். இந்த பாபிங்கிற ஒரே ஒருத்தன் மட்டும் ஜட்டியோட சுற்றிக்கிட்டு இருக்கான் மேலேயும் இங்கேயும். இப்போதான் வந்து சட்டையெல்லாம் போட்டு தென்னை தெளிவாக பார்த்தீங்களா? மச்சனோட ஆம்சம் பார்க்குறீங்களா? ஐயோ இதெல்லாம் காட்டக்கூடாது. ஸோ இப்போ பாய்ஸ் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டுவர்ட்ஸ் ரேஸ் ட்ராக் தான் கிளம்பிட்டோம். ஆப்வியஸாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம வந்து காரில் தான் வந்திருந்தோம். இந்த டைம் எல்லாம் வந்துட்டு பைக்கில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து சென்னையில் வந்து மழை, ஃப்ளட்டு, ரெட் அலர்ட்டு என்னென்னமோலாம் சொன்னாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்மளால் பைக்கில் வர முடியாத காரணத்தினால் நாங்கள் அனைவரும் காரில் வந்து உள்ளோம். ஸோ காரில் தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். ஓகே பாய்ஸ் கிளம்பலாமா? மக்களே சாரி, நான் சின்னதாக ஃபோன் கால் கட்டி நான் பேச போச்சு. என்னென்னா வரும்போதெல்லாம் நேற்று நைட் ஏன்டா ப்ளாகர் கிளிக் பிக்சர் கட்டிங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்கன்னு தெரில. பட் வேறு லெவலில் பண்ணுங்க, குறையே இல்லை, சான்ஸே இல்லை, அந்தளவுக்கு ஃபன் பண்ணிட்டோம். அதனால் எனக்கு வந்து அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக ஜாலியாக இருந்தங்காட்டி வ்ளாகுங்கிற ஒரு மைண்ட் செட்டே எனக்கு கிடையாது. அந்த மொமெண்ட்டை நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டே இருந்தோம். அதனால் கொஞ்சம் இடத்துல குறையே கிடையாது. நைட்டு 2 மணிக்கு நம்ம தூங்கணும், சாப்பாடு இல்லை, ரூம் கிடைக்கல, போன ஒவ்வொரு இடமே ரொம்ப ஹாண்டடாக இருந்துச்சு. அதெல்லாம் வச்சு ஒவ்வொரு இடத்துல வ்ளாக் எடுக்கலன்னா அந்த மொமெண்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் தாட் இருந்துச்சு, தவிர வ்ளாகுங்கிற கான்செப்டே இல்லை. ஸோ வ்ளாக் நீங்கள் எதிர்பார்த்தீங்க யாராவது மன்னிச்சிருங்க, நேற்றுக்கு வ்ளாக் இன்னைக்கு கண்டிப்பாக ஃபுல்லாக வ்ளாக் வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் கவர் பண்ணிடுவோம். மச்சான் சொல்கிறது உண்மை தான். ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருந்தது ரைடே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால தான் நம்மளால் வ்ளாகே வந்து எடுக்க முடியல. ஏன்னா எனக்கு அந்த மைண்ட் செட்டே இல்லை, வ்ளாக் எடுக்கணும், இதெல்லாம் இது பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா அந்தளவுக்கு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்துட்டோம். ஏன்னா நைட்டு நாங்கள் தூங்குறதுக்கு ஒரு 2 மணி ஆச்சு. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடே கிடைக்கல. அதுக்கப்புறம் ராதாவும் விமலும் தான் வந்து பார்த்துட்டு நிறையா இடம்லாம் சுற்றி பார்த்துட்டு ப்ரெட் ஆம்லேட் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நைட்டு நம்ம பசியை தீர்த்துக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராதாவும் கிளம்பி வந்துட்டு அப்படி நேற்று வந்து பிரெட் ஆம்லேட் வாங்கி கொடுத்த ராதாவுக்கு நன்றி நன்றி கோடான கோடி நன்றி. இது சைனா ஸ்டைல் சொல்லுவோம். எல்லாரும் கிளம்பிட்டோம். பாய்ஸ் எல்லாரும் வந்துட்டு பின்னாடி பேக் பண்ணி ரெடியாக நின்றுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் நம்ம ரேஸ் ட்ராக் தான் கிளம்புறோம். நம்ம சேவேஜ் எடுத்துகிட்டு பைக்கர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வழி விட்டுருவோம். இங்கே வந்து நிற்கிறோம். நீங்கள் எடுத்தனையெல்லாம் வேறு வந்துருச்சு எங்களுக்கு. எனக்கு அப்படி சில பேருக்கு பதட்டமாக இருக்குது. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து செலிப்ரேஷன் ஆஃப் பைக்கர்ஸ் வரோம். ஆஃபீஸில் லைக் லாஸ்ட் டைமும் வந்து பிளான் பண்ணுவோம். பட் ஆஃபீஸில் பிளான் பண்ணி வர முடியும். சொல்லுங்கள் ப்ரோ. ஃபஸ்ட் டைம் ஈவெண்ட் எப்படி இருக்கும், சர்ப்ரைசிங்காக இருக்கும், ஷாக்கிங்காக இருக்கும். ஓகே, நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓகே, ஸோ அதை பார்க்குறது தான் ஃபன் ஃபுல்லாக திரும்ப நானும் தலைவன் ஆர்டிரேஷன் வந்திருக்கோம். ஓ
தான் வந்துட்டு அப்படியே விளையாட்டுத்தனமாக லடாக் சீரீஸ் லைக் லடாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகணும். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து அஜித் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒரு ஸ்டோரி அதை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு நாங்கள் அஜித் சாரை மீட் பண்ணுறோம். ஆப்வியஸாக லைக் ஒரு 1 வீக் கிட்ட வந்து நாங்கள் சாரை வந்து மீட் பண்ணுறோம். ஸோ அது ஆப்வியஸாக நீங்கள் எல்லாம் ப்ளாகில் பார்த்துருக்கோம். 1 வீக் வந்துட்டு நைட்டு 2 மணி 3 மணி அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு நாங்கள் சாரை பார்த்தோம். பார்த்தோன்னே வந்துட்டு எல்லாத்துக்கும் பிரதிபலன் இல்லையா? அஜித் சார் நார்மலாகவே செம சைலண்டாக இருப்பாரு. வந்தவுடனே நம்ம கேஷுவலாக அந்த மரியாதையெல்லாம் இருக்கும். கோயம்புத்தூர் பாஷை மாதிரி வாங்க போங்க இந்த மாதிரி வந்து பேசுறாரு. அதே சார் போகிற என்ன லாங்குவேஜ் இருக்கோ அந்த மாதிரி தான் வந்து சார் வந்து எங்களுக்கு நல்லா சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வராது. அந்த விஷயம் ஸோ நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் வந்து கண்டினியூ பண்ணிக்கணும். இன்னும் அடுத்த ஸ்டேஜ் பிச்சோட ஸ்டோரி மூலமா நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஸோ வாழ்க்கையில தேடுதல் இருந்துட்டே இருந்த மட்டும்தான் முன்னேற முடியும். ஸோ உங்களோட தேடுதலை விட்டுறாதீங்க. எனக்கு ஃபாலோவர்ஸ் கம்மியா இருக்கு, சப்ஸ்கிரைபர் கம்மியா இருக்கு அப்படிலாம் எதுவும் சொல்லாம உங்களோட தேடுதல் என்ன, உங்களோட என்ன நோக்கம் என்னவோ அதை நோக்கி போயிட்டே இருங்க. கண்டிப்பா எல்லாரும் ஒரு நாள் கிச்சா மாதிரி பெரிய ஆளா வருவீங்க. நன்றி. இந்த சேம் எனர்ஜி அடுத்த இன்ஃப்ளூயன்சரை கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ தம்பி ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்தது. நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்னால் கவர் பண்ணிக்க முடியல. ஏன்னா லைக் ஈவெண்ட்டில் வந்து நிறைய என்கேஜ் ஆன காரணத்தினால லைக் சில விஷயங்கள்லாம் வந்து மிஸ் அவுட் ஆயிடுச்சு. பட் சீரியஸாக லைக் செலிப்ரேஷன் பைக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. நிறைய நம்பர் ஆஃப் பைக்கர்ஸ் வந்திருந்தாங்க. அப்புறம் ட்ராக் ஈவெண்ட்லாம் நடந்திருந்தது. அதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்சர் கிரியேட். ஆக்சுவலாக நமக்கு வந்து சஃபிஷியண்டான டைம் இல்லை. ஸோ தட் நம்ம வந்து சென்னையிலேருந்து ஒரு ஈவினிங் போல் லைக் கிளம்பி ரஷ் ஆகி வர மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டிஜே மட்டும் இருந்தது. ஸோ டிஜே மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ டிஜே மட்டும் இருந்ததுன்னா இன்னும் லைக் இன்னும் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ டிஜே மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஜேக்கு முன்னாடியே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே லைக் நாங்கள் எல்லோரும் கிளம்பி லைக் டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் வந்துட்டோம். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் கடை புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கனும் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. சைனிங் ஆஃப் டு நெக்ஸ்ட் vlog.